போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா தொடர்புடைய இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அரசுக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலமாக பட்டா செய்து விற்பனை செய்து வாங்கியவர்கள் தொடர்புடைய வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இதற்கு மூளையாக செயல்பட்ட ரவுடி சிசிங் ராஜா தொடர்புடைய இடங்கள்ல 14க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. காலை முதல் நடந்த சோதனை நிறைவு பெற்றிருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் அகரம் தென் கிராமத்துக்குட்பட்ட 1 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு போலி ஆவணங்கள் மூலமாக 773 பேர் பட்டா போட்டு அபகரித்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டில் மீண்டும் அந்த அரசு நிலமாக மாற்ற ஒரு விஓ ஒருவர் பரிந்துரை செய்திருக்கிறார். அதன் பேரில் 2023ஆம் ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த இடத்தை மீண்டும் மர்ம நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். போலி ஆவணம் மூலமாக தயார் செய்து இதில் மூளையாக செய்யப்பட்டது யார் என்று விசாரணை மேற்கொண்டுள்ள என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆணை பெற்று இன்று காலை முதலே போலீசார் சோதனைகளை ஈடுபட்டிருக்க. குறிப்பாக சிட்லப்பாக்கத்தில் உள்ள சிசிங் ராஜா வீடு மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட நபர்கள், அவருக்கு உறவினர்கள் வீடுகள் என 14 இடங்களில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் சோதனையில் ஈடுபட்ட நிலையில போலி ஆவணங்களை கைப்பற்றும் நடவடிக்கையாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம், வில்லிவாக்கம் போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை தற்போது நிறைவு பெற்றிருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள், வங்கி கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த ஆவணங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.